எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி இஞ்சி லேகியம். மருத்துவ குணம் உள்ளது. அதை எப்படி செய்யலாங்கிற ரெசிப்பியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இஞ்சி லேகியம் செய்யறதுக்கு இஞ்சி 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கிங்க. வெல்லம் 150 கிராம் அளவு தேவைப்படும். இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குங்க. அதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இஞ்சி நார்ச்சத்து உள்ளது, அது மலச்சிக்கலை போக்கும். இப்போ ஒரு குண்டால் வெல்லத்தை தட்டி அதையை சேர்த்திக்கிங்க. அது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்தி வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுப்பதமெல்லாம் இதுக்கு தேவைப்படாது, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ அந்த வெல்லம் சேர்த்த குண்டாவை அடுப்பில் வச்சுக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி காஞ்சி வெல்லம் கரைஞ்சிட்டு வருது. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா அதனுடைய பதம் மாறிடும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அது கூட அரைச்சி வச்சு இஞ்சி விழுதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இஞ்சி லேகியத்தை அடிக்கடி எடுத்துக்கலாம். பெண்களுக்கு இடுப்பை சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா சதையை குறைக்கிறதுக்கு இந்த இஞ்சி லேகியம் ஹெல்ப் பண்ணும். இப்போ அது கூட கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை வடிகட்டி சேர்த்திக்குங்க, ஏன்னா வெல்லத்தில் மண் இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்திக்கலாம். இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி வெல்லத்து கூட சேர்ந்து நல்லா வெந்து அது ஒரு அல்வா பத அளவுக்கு கிடைக்க வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு கிளறிக்கிங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி கண்ணாடி பத ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் கிளறிட்டே இருக்கலாம். இந்த இஞ்சி லேகியம் வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஜெலிசிலின் டைஜினி இதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை தீபாவளி லேகியன்னு கூட சொல்லுவாங்க. தொப்பையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நார்த் இண்டியன்ஸ் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றதுனால அவங்க வீட்டில் மோஸ்ட்லி இந்த லேகியம் இருக்கும். இப்போ பாருங்கள், சட்டியில் ஒட்டாத பக்குவம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்குது. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இதையே காலையில் 5 கிராம் அளவு, இரவு 5 கிராம் அளவு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வெதுவெதுப்பான தண்ணி 1 டம்ளர் அளவு குடித்தோம்னா நல்லா ஜீரண சக்தி ஆகும். இதையே கொஞ்சம் அதிக அளவில் செஞ்சு ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும்.